வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா? இருங்க, செக் பண்ணிக்கணும். நீங்க கேக்குதா? தெளிவா இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِن يُرِيدُوا أَن يَخْدَعُوكَ فَإِنَّ حَسْبَكَ اللَّهُ. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேரன்பாளனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிகு ரமலானுடைய புனித இரவுகளை மிக புண்ணியமான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற நன்னோக்கோடு அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று குழுமி அவனுடைய வழிபாடுகளில் மிக முக்கியமான நம் மீது சாட்டப்பட்டிருக்கிற தொழுகையை ஃபர்லோடு சேர்த்து உபரியான பல்வேறு வணக்கங்களையும் செய்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நற்சிந்தனையில் ஒன்று குழும்பியிருக்கிறோம். இதில் அலாமத்து சாஅத்துல் குப்ரா, பெரிய 10 அடையாளங்களை பற்றியான ஈமானோடு சேர்த்து நாம் எப்படி நம்புவது என்பதை அடிப்படை விதிகளாக, அதில் ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த 10 அடையாளங்களும் நடைபெறுவதற்கு முன்னால் சில அடையாளங்கள் நடந்தேறும். அப்படி நடந்தேறுகிற போது இந்த உம்மத் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதுல ஒன்று என்ன என்றால், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅதுத் சித்தன், 6 எண்ணிக்கொள், பைன யதை சாத்தி, மறுமை நாளுக்கு முன்னால் 6 விஷயங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். 1 மௌத்தி, என்னுடைய மரணம் வரும். சும்ம, பிறகு ஃபதஹு பைத்துல் மக்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி. 2வது மூத்தான், 2 மௌத்துகள். அதுக்கு அடுத்ததாக சும்ம, பிறகு இஸ்திஃபாலுல் மால், செல்வம் முஸ்லிம் உம்மாவில் பறக்கெடுத்து பெருகெடுத்து ஓடும். ஹத்தா யோத்தி ரஜுலு மின்ஹு, ஒரு மனிதனிடத்தில் 100 தீனார் கொடுத்தாலும் அதுவும் பத்தலை என்று கேட்கிற அளவுக்கு அந்த செல்வம் பெருகெடுத்து ஓடும். அடுத்தையோடு சேர்த்து சும்ம ஃபித்னத்துன், பிறகு குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் அந்த குழப்பங்கள் எப்படி இருக்கும் என்றால், லா யபுகி பைத்துன் மினல் அரப், அரபுகளுடைய எந்த வீட்டையும் அது விட்டு வைத்திருக்காது. இல்லா தஹல்தஹு, அது வீட்டுக்குள் நுழைந்தே தவிர. அரபுகளுடைய எல்லா வீட்டுகளுக்குள்ளும் அந்த ஃபித்னாக்கள் உள்ள போகும். சும்ம, பிறகு ஹத்னத்தன் தக்கூனு பைனக்கும் பைன பனில் அஸ்ஃபர், பிறகு ஒரு போர் வரும். அந்த போர் யாருக்கும் இடையில என்றால், உங்களுக்கும் பனு அஸ்ஃபர், அஸ்ஃபருடைய பிள்ளைகளுக்கும் இடையில் நடைபெறும். ஃபயக்துரூன, அந்த போர் மிக கடுமையாக இருக்கும். ஃபயாத்தீக்கும் தஹ்த ஸமானீன, அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். எப்படி என்றால் 80 கொடியின் கீழ் வருவார்கள். தஹ்த குல்லி காயத்தின், ஒவ்வொரு கொடியின் கீழும் 12 அல்ஃபன், 12,000 வீரர்கள் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து, செல்வம், அது இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு பெரும் யுத்தம் இந்த 10 அடையாளங்களுக்கு முன்னால் நடைபெற போகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறார்கள்.
அந்த யுத்தத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள், மல்ஹமா. மல்ஹமா என்ற ஒரு பேர். மல்ஹமா என்றால் என்ன என்றால், லஹ்முன்னு நீங்க அரபில கேள்விப்பட்டிருப்பீங்க. லஹ்முன்னா என்ன அர்த்தம்? இறைச்சி. இறைச்சி துண்டுக்கு தான் லஹ்மு. லஹ்மு ஷாத்துனா ஆட்டு இறைச்சி, லஹ்மு தஜாஜானா கோழி இறைச்சி, லஹ்முல் பக்ரானா மாட்டு இறைச்சி, லஹ்முல் மிஸ்குனா மீன் இறைச்சி. இறைச்சி துண்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அரபுல பயன்படுத்துகிற பேர் லஹ்ம். குர்ஆன்லே வருது. அல்லாஹ் எதை ஹராமையா, இன்னமா ஹர்ரம் அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீர், பன்றி இறைச்சியை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிறான். குர்ஆன்லே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்ப லஹ்ம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இறைச்சி துண்டு. இந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மல்ஹமா. மல்ஹமா. இதுல லஹ்மு என்ற வார்த்தைக்கு முன்னால மீம் சேர்த்தீங்கன்னா மல், லஹ்முன் இருக்கக்கூடிய மீமுக்கு அடுத்து ஒரு தாவை சேர்த்துட்டீங்கன்னா மல்ஹமத்துன். சேர்த்து ரசூலா சொன்னாங்க மல்ஹமத்துன், அந்த போருக்கு பேர். என்ன அர்த்தம்? கொத்துக்கறி. கறிய வடை சுடுறதுக்கு போடுறோம்ல கொத்து, அப்படி போட்டு வைக்கிறதுக்கு பேரு அரபியில மல்ஹமா. அந்த மகரக்கத்துல் மல்ஹமா, கொத்துக்கறி யுத்தம் என்று ரசூல்லா பேர் வைக்கிறாங்க. இது யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்கும் அப்படின்னா, அரபுகளுக்கும் அஸ்பருடைய பிள்ளைகளான ரோமர்களுக்கும் இடையில் நடக்கும். ரோமர்களுடைய யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சில பேர் யோசிக்கிறாங்க. ரோமர்கள் யார் என்பதை முஸ்லிம் உம்மா தெளிவா தெரிஞ்சுக்கினே. எதிரிகள் இந்த ரோமர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். இதுல இந்த அஸ்பர் என்பவர் யார் என்று வரலாற்றில் சொல்றாங்க. இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இரண்டாவது மகனாரான இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபியினுடைய மகனாரான யாக்கூப் நபி, யாக்கூப் நபியுடைய வாரிசுகளில் இஸ்ஸின் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பிள்ளையா பிறந்தவர் தான் இந்த அஸ்பர்ன்றாங்க அப்படின்னு வரலாற்றில் சொல்றாங்க, ஹதீஸ்ல இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள், வாரிசுல உள்ளவர் என்கிறார்கள். இந்த அஸ்பருடைய பிள்ளைகள் தான். இந்த அஸ்பருடைய தந்தை பெயர் ரூம். இந்த அஸ்பருடைய தந்தை பெயர் யார்? என்ன பேரு? ரூம். ரோமபுரின்னு தமிழ்ல படிச்சிருப்போம். அரபில அதுக்கு பேர் ரூம். அந்த ரூமுடைய வாப்பா தாத்தா தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகிறார்கள். இவருடைய பெயரால தான் இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கிறிஸ்தவர்கள் கட்டி அமைத்திருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கும் அரபுகளுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும். யாருன்னா முஸ்லிம்களுக்கும்ன்றாங்க. முஸ்லிம்களுக்கும் அவங்களுக்கு ஒரு யுத்தம் நடப்பதில்லை. அது எல்லாம் கொள்கை யுத்தமாக பேச்சுவார்த்தையில முடிஞ்சு போயிடும். ஆனால் போர்க்கள யுத்தம் இவர்களுக்கும் அவர்களுக்கும். ஏன்னா ரசூலா சொல்றாங்க, பைன எதை, உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில தான். யாருக்கும் ரசூலா உங்கள் யார சொல்றாங்க? அரபுகளை தான் சொல்றாங்க. அரபுகளுக்கும் அரபு முஸ்லிம்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும் என்று ரசூலா சொல்றாங்க. எப்ப? உலகம் அழிவதற்கு முன்னால், இந்த 10 அடையாளங்களுக்கு முன்னால், 10 பெரும் அடையாளங்கள் வருவதற்கு முன்னால் ஒரு பெரும் யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமாக இருக்கும்? 80 கொடியின் கீழ் வருவார்கள் அவர்கள். 80 கொடினா ஒவ்வொரு பிரிவும் 80 இருக்கும். 80 கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு படை வீரரும் எவ்வளவு இருப்பார்கள்? ஒரு படைக்கு கீழே, ஒரு கொடிக்கு கீழே 12,000. 12,000 பிளஸ் 80 கணக்கு பண்ணா எவ்வளவு வருது? 9 லட்சம் சொச்சம் வருதா? 12,000 பிளஸ் 9 80ன்னு போடுங்க. ஒரு கொடியின் கீழே இவ்வளவு ஒரு பெரிய படை முஸ்லிம்களை நோக்கி வந்து இந்த யுத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விலாவாரியாக பேசுகிறார்கள்.
இது எங்க நடக்கும் என்றால் ஷாமில தான் நடக்கும். ஷாம் என்று ரசூலா சொல்றது எது? சொல்லியிருக்கோம், 4 நாடுகள் சேர்ந்த ஒரு பிரதேசத்துக்கு பேர் ஷாம். என்னன்னது? சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன், லெபனான். இந்த 4 தேசத்தையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் ஷாம். இந்த ஷாம் இது எங்க நடக்க போகுதுன்னா சிரியாவுல தான் இந்த யுத்தம். ரசூலா சொன்ன ஊர் பேர்கள். இந்த முஸ்லிம் படைகள் எங்க இருக்கும் என்றால் இவர்கள் ஜோர்டான்ல இருப்பார்கள். கௌத்தா என்ற ஒரு இடத்துல இருப்பார். அல்லது ஜோர்டான் என்றதோட தலைநகர், சிரியாவினுடைய தலைநகர் டமஸ்கஸ், அரபில திமிஸ்க்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல கௌத்தா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் முஸ்லிம் படைகள் முகாமிட்டு இருக்கும், அணிவகுத்து நிற்கும். இந்த ரோமர்களுடைய படை எங்க இருக்கும் என்றால் ஹலப், அரபில ஹலப், இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு என்னமோ சொல்றான், அலப்போ அப்படின்றான். எப்படா அலப்போன்னு படிக்கிறீங்க அப்படின்னா அது தெரியல. அரபில அதுக்கு பேர் என்னது? ஹலப். ஹே லாமு பே, ஹலப். அது எங்க? அதுதான் இன்னைக்கு வந்தாங்கல்ல, இந்த பலஸ்தீன் யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு குறுக்குசால் ஓட்டினாங்க. யாருன்னா, திடீர்னு பஷார் அல் அசத்தை விரட்டி விட்டுட்டு ஒரு அஹமது ஷரை என்பவருடைய தலைமையில ஓடி வந்து ஒட்டுமொத்த சிரியாவையும் பிடிச்சாங்கல்ல. இவங்க எங்க இருந்தாங்கடா? ஃபர்ஸ்ட் இவங்க பஷார் அல் அசாத்தினுடைய சண்டை நடக்கிற போது ISIS ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு இவங்க முழுக்க ஹலப தலைநகரமாக கொண்டுதான் ஆட்சி அமைச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அலப்போன்னு சொல்லுவாங்க. இது நீங்க அந்த சிரியா யுத்தம் நடந்துட்டு இருக்க போது நீங்க போய் பார்த்திருக்கலாம். கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு நகரம் இந்த ஹலபு என்பது. சிரியாவுடைய பெரிய நகரங்களில் 2வது. ஃபர்ஸ்ட் டமஸ்கஸ், 2வது எதுதான்? இந்த ஹலபு தான், அலப்போ. பெரிய சிட்டி, அடிச்சு துவம்சம் பண்ணார்கள். 2 பக்கம், ஒரு பக்கம் பஷர் அல் அசாத் படை, இன்னொரு பக்கம் இந்த கிளர்ச்சியாளர்கள் படை என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டு ஓரளவு அமைதியாகி இவர்கள் இந்த அஹமது ஷரையுடைய தலைமையில ஒன்றுபட்டு அங்கு ஒரு ஆட்சி நிர்வாகத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் அப்பயே பக்கத்துல அங்கிருந்து இந்த ஹலப்ல இருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடங்கள் தான் தாஃபிக். கிராமத்து பேர் என்னது? தாஃபிக். இன்னொரு பேரு அர்மாக் என்ற. இந்த 2ம் கிட்டத்தட்ட துருக்கியுடைய பார்டர். துருக்கி நாட்டுக்கும் சிரிய நாட்டுக்கும் இருக்கவில்லை. சிரிய நாட்டினுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய 2 சிட்டி. அது ரசூல்லா சொல்றத பாருங்க. ரசூல்லாவுடைய காலத்துல ஊர்கள் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், சின்னதா இருந்திருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்பு எப்படி செய்றாங்கன்னா, அர்மக்குல இந்த ரோமர்கள் களம் அமைப்பார்கள், படைய நிறுத்திடுவாங்க. அதே போல தாஃபிக்ல நிப்பாட்டுவாங்கன்றாங்க. இந்த 2 சிட்டி, இந்த 2 ஊருமே இன்ன வரைக்கும் கிராமமா தான் இருக்கு, பெரிய சிட்டியாலாம் இல்ல. 2 ஊரும் நீங்க போய் அடிச்சு பாருங்க. எங்க இருந்து? டமஸ்கஸ் பக்கத்துல இல்ல, ஹலப் பக்கத்துல அஹமத் தாஃபிக் 2 ஊரை பேர் அடிச்சா தெளிவா காட்டுது கூகுள். அங்கு பாத்தீங்கன்னா இப்ப படை தளங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. யாருக்கு எதிராக அப்படி என்றால் பல பேரை சொல்றாங்க, ஈரானுக்கு எதிராகன்றாங்க. ஈரான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் நாடுகளை கலவரம் பண்ண போகிறது, அதனால நாங்க முன்னெச்சரிக்கையாக. நம்மால் தான் இருக்காரு எர்துகான், எந்த நிலையில இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு இப்படி இருக்காரு, திடீர்னு இப்படி ஆயிடுறாரு. நேட்டோவெல்லாம் கலைச்சிட்டு நேட்டோவுக்கு எங்களுக்கு பயங்கர யுத்தம் ஆரம்பிக்கும் போது மாதிரி பேசுறாரு. மறாவது வாரம் பார்த்தா நேட்டோவுடைய அமைப்புல போய் கை கொடுத்து நிக்கிறார், நானும் நேட்டோ தான் அப்படின்னு. ரஷ்யாவுக்கு எங்களுக்கு யுத்தம்ன்றாரு. திடீர்னு பார்த்தா ரஷ்யாவோட எல்லா, அது பேர் என்ன, இப்ப இந்த ஆளில்லா விமானம் கண்டுபிடிச்ச ட்ரோன்ஸ், இது பூரா துருக்கி தான் சப்ளை பண்ணுதுன்னு அங்கிருந்து வருது நியூஸ்.
எங்கடா இருக்காரு இவர் அப்படின்னா, இவர் எங்க இருக்காரு நமக்கு கண்டுபிடிக்க முடியல. இவர் இவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இவங்க இந்த குரூப்புகள் சேர்ந்து தாஃபிக்ல ஒரு பெரிய படைத்தளம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கேயும் தமஸ்கஸில் இருக்கக்கூடிய கவுச் என்ற முஸ்லிம் படைகளுக்கு இடையில் ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். அது நம்ம காலத்துல இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம காலத்துல என்ன நடந்திருக்குன்றத ரசூலா சொல்றாங்க. துசாலிஹூன ரூம சுல்ஹன் அம்னன், நீங்கள் ரோமோடு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் பண்ணியிருப்பீர்கள். ரசூல் சொன்ன காலம் எது என்பதை தெளிவா விளங்கிக்கணும். நாம ரோமர்களோடு முஸ்லிம்கள், அரபு முஸ்லிம்கள், நாம என்று சொல்வது அரபு அல்லாத முஸ்லிம்களை எடுக்காதீங்க, அது நமக்கு வருவோம். அது பின்னாடி வரும்போது நம்ம எங்க நிக்கிறோம் என்பதை காட்டுவாங்க ரசூல்லா. இப்ப ரசூல்லா நீங்க என்று சொல்லுவது அரபு நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களும் அல்லது அரபுகளுடைய முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தத்தையும் ரசூலா சொல்றாங்க. துசாலிஹூன ரூம சுல்ஹன் அம்னன், நீங்கள் ரோமோடு ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வீர்கள். இப்ப உங்களுக்கு எந்த அடிப்படையில் இந்த படம் அமைக்கப்படுதுன்னா, இது ரோமர் என்று இன்னைக்கு சொல்லப்படுவது கிறிஸ்தவர்களோடு சேர்ந்துதான் இந்த படைத்தளம் அமைக்கப்படுகிறது. யாரோட சேர்ந்து? அரபு அமெரிக்காவோட சேர்ந்து இருக்கக்கூடிய நேட்டோ படைகள் ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்துதான் இந்த படைத்தளம் அமைக்கப்பட போகுது. இந்த படைத்தளம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யுத்தம் நடத்துவார்கள். அது யாருக்கு எதிராக என்றால், பொதுவான ஒரு எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்வீர்கள். அவர் ரசூலா யாருன்னு காட்டி கொடுக்கல. அந்த பொதுவான எதிரி யார் என்பதை காட்டி கொடு. ரோமுக்கு நமக்குமான ஒரு யுத்தம், அது அடுத்து. ஃபர்ஸ்ட் ரோமும் நாமும் சேர்ந்து ஒரு யுத்தத்தை சந்திக்க போகிறோம். முஸ்லிம்களும் ரோமும் சேர்ந்து, கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒரே அணியில் இருந்து கொண்டு ஒரு யுத்தம் வரப்போகிறது. அந்த யுத்தம் யாருக்கு எதிராக? பொது எதிரிக்கு எதிராக என்கிறார்கள். இந்த பொது எதிரி யார்? யகூதியாக இருக்கலாம், மஜூசிகளாக இருக்கலாம், அல்லது துருக்குகளாக இருக்கலாம், யாராக வேண்டாலும் அல்லாஹ்வுல் ஆலம். எல்லா இமாம்களும் நான் காலையிலிருந்து இதுலதான் மண்டையை பிச்சுக்கிட்டேன். இமாம்கள்லாம் இந்த துருக்குகள் ரோமோடு சேர்ந்து நாம யாரோடு யுத்தம் செய்ய போகிறோம் என்பதை ரசூல்லா பொது எதிரின் அது உள்ளக்கும் பொது எதிரின்னு சொல்லிட்டாங்க. இந்த பொது எதிரி யாராக இருக்கும் என்று 14 நூற்றாண்டு இமாம்களையும் பார்த்தேன். இப்ப தற்காலத்தில் இருக்கிற இமாம்களையும் போய் பார்த்த அரபு இமாம்களை எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது யகூதியாகவும் இருக்கலாம், மஜூசிகளாகவும் இருக்கலாம், துருக்குகளாகவும் இருக்கலாம். இந்த 3 நபர்கள் யார்? அது தெரியணும்ல. யாரு மஜூசிகள்? யாரு? யூதர்கள் தெரியுது நமக்கு, இஸ்ரேல் யூதர் என்று தெரியுது. மஜூசிகள் யார்? நெருப்பு வணங்கிகள். யார் இவங்க? பார்சிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். பார்சிகள் நெருப்பு வணங்கிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் நமக்கு அப்படியே எந்த அளவுக்குன்னா, கொமைனி ரஹ்மத்துல்லாஹ் நம்மளுக்கு நிறைய பேர் ரஹ்மத்துல்லாஹ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க, ஹஃபிலவுல்லா எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க, ஹாமினைனி ஹஃபிலவுல்லா எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஒட்டுமொத்த இஸ்லாம்களுடைய ஒருமித்த கருத்து, இஸ்லாத்திலிருந்து வெளியே போன ஷியா மதத்தவர்கள் அவர்கள். ஷியா மதம் அது, சரிங்களா? அந்த மதத்துக்கும் இல்லை. அவங்க எதிர்பார்க்க அடுத்த ஒரு சப்ஜெக்ட் வருது, அதுல தெளிவாக்கிடுவோம் அவங்க யாரு, அவங்களுக்கு நமக்குமான எவ்வளவு தூரம் வேறுபாட்டில் நிக்கிறோம் என்று ஒரு இது இருக்கு. ஆனா அவரைத்தான் பெருசா நம்ம ஈரான் அடிக்குன்னு நம்ம ஆளுகளுக்கு மனம் அப்படி குமுறுது, பயங்கர சந்தோஷமால பொங்குது. ஆனா இவர்களுக்கு எதிராக கூட இருக்கலாம். அல்லது துருக்குகள். இவங்க யாரு? துருக்கியா? துருக்கு என்பது ஒரு இனம். ரசூல்லா தெளிவாக சொல்றாங்க, மூக்கு நீளமான, கேடயம் போன்ற முகமுடைய, வெள்ள வெளேர் என்று நிறங்குடைய, தங்க நிறத்தில் முடியுடைய மனிதர்களுக்கு பேரு தான் துருக்குகள். யாரு பேர்? என்ன பேர் சொல்ற? ரசூல்லா எப்படி அடையாளம் சொல்றாங்க? மூக்கு நீளமா இருக்கும், அதுக்காக எல்லா சப்பையான மூக்கு, சாரி நீளமான மூக்கு, சப்பையான மூக்குடையவர்கள். அடுத்து கேடயம் போன்று முகமுடையவர்கள், கலரு
மின்னுவார்கள், நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. அடுத்து அவங்களுடைய முடி என்ன கலர்ல இருக்கும்? கோல்டு மட்டும் ரசூலா சொல்ல அஹமர்ன்றாங்க, சிவப்பு கலர்ல இருக்குன்றாங்க. தங்க இது இன்னைக்கு இல்லை வருவோம் அவங்கள துருக்கு நம்ம சொல்லிட முடியாது. இப்படி ஒரு அடையாளத்தை ரசூலா சொல்றாங்க. இந்த துருக்கு யாரு என்பதுல நமக்கு வேறுபாடு, கருத்து வேறுபாடு இமாம்கள் கொண்டிருக்காங்க, நம்ம இல்லை. இவங்க ஒரு இனம், ஆசியா, மேற்கு ஆசியாவில இருந்து மத்திய ஆசியாவில இருந்து இங்க இருந்து ரஷ்யா வரைக்கும் சொல்றாங்க, ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு இனம் தான் துருக்குகள். இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களா கூட இருக்கும்ன்றாங்க. ஒருவேளை இவங்களோட யுத்தம் வந்தா ரசூல்லா ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க, துருக்குகள் அவர்களாக உங்களிடத்துல யுத்தத்துக்கு வருகிற வரைக்கும் நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உத்துருக்கு மா தரக்கூக்கும், உத்துருக்கு துருக்க மா தரக்கூக்கும், துருக்குகள் உங்களை விட்டு இருக்கிற காலமெல்லாம் நீங்க அவங்கள விட்டுருங்க, அவங்களோட சண்டைக்கு போகாதீங்கன்றாங்க. ஏன்? அது கடுமையான யுத்தமாக இருக்கும். இதெல்லாம் மங்கோலியர்கள், தாத்தார்கள், அது எதுவுமே இதுல சம்பந்தப்படாது. இது கியாமத்து நாள் நெருக்கத்துல வரப்போகிற பெரும் யுத்தங்கள், கொத்துக்கறி யுத்தங்கள். இந்த யுத்தம் ஃபர்ஸ்ட் நாம யாரோட போய் சேர்ந்து சண்டை போட போறோம்? முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு அணி, இது அல்லாத இன்னொரு அணி வரும். இந்த அணி, இந்த இரண்டு படைகளும் சிரியாவில தான் முகாமிட்டு இருக்கும். சிரியாவினுடைய டமஸ்கஸ் பக்கத்துல முஸ்லிம் படைகள் இருக்கும், கலப்பு பக்கத்துல முஸ்லிம்களும் ரோமர்களும் சேர்ந்த படை இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து அவர்களோடு ஒரு யுத்தம் செய்யப்படும். அந்த யுத்தம் எப்படி இருக்கும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானத்தில் பறந்து போகிற ஒரு சிட்டுக்குருவி கூட மிஞ்சாது. எது மிஞ்சாது? ஒரு சிட்டுக்குருவி கூட மிஞ்சாது. அந்த யுத்தத்தில் 999 நபர்கள், 100க்கு 99 நபர்கள் கொல்லப்படுவார்கள். எவ்வளவு பேரு? கடும் சேதாரத்தை முஸ்லிம் உம்மா, அது அரபு முஸ்லிம் உலகம் சந்திக்க போகிற யுத்தம். நம்ம காலத்தில் இல்லைன்றாங்க, இன்னைக்கு நம்ம நடத்த போறது இல்லைன்றாங்க. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய மக்கா இமாம்களா இருக்கட்டும், மதினா இமாம்களும் இது இப்ப நம்ம காலத்தில் இது வரப்போறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அது வந்தால் அது அடைய போகிற இழப்பு என்பது வரலாற்றில் அதுவரைக்கும் பார்க்காத ஒரு பேரு இழப்பாக ஒட்டுமொத்த அரபு முஸ்லிம்களுக்கும் ஏற்படும். நம்ம மற்ற இங்க இருக்கக்கூடிய அஜமிகள் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனால் அங்கு ஏற்பட்டால் அந்த பலம் தான் இன்னைக்கு நீங்கள் நாள் நிம்மதியா நின்று தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த பலம் தான் நம்ம நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பலம் எடுபட்டு போனால் நம்முடைய வாய்களில் பெரித்த மலங்களும் மண்ணை கூட திணிக்கப்படலாம். அந்த பலம் போயிடுச்சுன்னு வைங்க, நீ என்னடா நோன்பு வைக்கிறன்னு நம்ம வாய்க்குள்ளே வந்து மண்ணை வைப்பான். நீ என்னடா தொழுகிறன்னு சொல்லி ஏறி மிதிப்பான். பள்ளிவாசல்களை அடிச்சு உடைக்க பார்ப்பான். எல்லா பலமும் போகும். அதனால ரொம்ப பலவீனமான நிலைக்கு முஸ்லிம் உம்மா இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பேரிழப்புக்கு மத்தியில் தான் முஸ்லிம்கள் அந்த யுத்தம் முடிஞ்சு அந்த யுத்தத்தினுடைய கனிமத்துகள் பங்கிடப்படுகிற போது ஒருத்தன் எந்திரிச்சு சொல்லுவான், ஒரு மனுஷன், இன்னைக்கு சிலுவை ஜெயித்து விட்டது என்று சொல்லுவான். பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமுக்கு கோபம் வந்துடும். ஓங்கி ஒரே அடி சிலுவைய உடைச்சு போடுவார். அப்பொழுது ரோமர்கள், கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு துரோகம் இழைப்பார்கள். அந்த துரோகமும் உங்களுக்கு எதிராக திரும்பும், ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். யாருக்கும் யாருக்கும்? இப்ப ரோம் வெஸ் முஸ்லிம். இந்த யுத்தம் வருகிற போது முஸ்லிம்களுடைய ஈமான் 3 விதமாக இருக்கும் என்று ரசூலா சொல்றாங்க. அந்த ஈமான்ல ஒன்று பலவீனமான ஈமான் உடையவர்கள், இன்னொன்று ஓரளவு பலமுடையவர்கள், இன்னொன்று நல்ல பலமுடையவர்கள். இந்த 3 அணியினரும் இந்த ரோமர்களை எதிர்கொண்டு என்ன ஆவார்கள் என்பதை ரசூல்லா சொல்கிறார்கள். சொன்னதுக்கு பின்னால்தான் முஸ்லிம்களுக்கு எழுச்சியே வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் எழுச்சியெல்லாம் வராது. முஸ்லிம்கள் எல்லாம் உலக முகத்துல உட்கார்ந்து இப்பையும் பதவி சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
ஒரு பக்கம் உருது கண்ட. இங்க நம்மளை விட்டுருங்க, எருதுகான் முஸ்லிம் உலகத்துக்கு நான் தான் தலைமை என்று அவர் சண்டை போட்டு அவர் போய் காய் நடத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்மாள் காமினை, அவரு நான் தான் அப்படின்னு அவர் வர்றாரு. இடையில ஒரு ஆள் சல்மான் நான் தான் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் அப்படியே போனா அங்கிட்டு இருந்து இல்ல அவங்க எல்லாம் கிடையாது, நான் இமாரத் அப்படின்னு அவர் வர்றாரு. யாரு? இமாரத்து முஸ்லிம் உலகத்துக்கு தலை வாங்க வர்றாரு. காத்தாலே காமெடியா இல்ல, இமாரத்தி அதை ஒரு குறிப்பு சரிதான், அவர் பக்கமான ஆள் தான் அப்படின்னு. இவங்க இந்த 2 பேர்லயாவது ஒரு ஆளை நம்ம ஓரளவு மனசு ஏத்துக்கிறது. யார? எருதுகானு பிளஸ் சல்மான். ஆனா இவங்க சொல்றாங்க பாருங்க, இந்த காமினையும் இமாரத்தில் இருக்கக்கூடிய ஜாயிதையும், இந்த 2 பேரும் முஸ்லிம் உலகத்துக்கு தலைமை தாங்கன்னா முஸ்லிம் உம்மாவை கொண்டு போய் கபர்ல வச்சு அடக்கம் பண்ணிட வேண்டியதான். சல்மான் வேற, முகமது பின் சல்மான் வேற. சல்மான் என்பவர் இன்னை வரைக்கும் ஆட்சியாளராக இருக்கிறார் சவுதியில. சரிங்களா? அப்துல்லாவுடைய தம்பி இருக்கிறார். நான் சொன்ன 2 வார்த்தை கவனத்தை பயன்படுத்த. ஒன்னு முகமது பின் சல்மானத்தான் நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. முகமது பின் சல்மான் இல்ல நான் சொன்னது சல்மான் இப்னு அப்துல் அஜீஸ். அப்துல் அஜீஸனுடைய மகன் சல்மான் தான் இப்ப மன்னரா இருக்கிறாரு. அவருடைய இளவரசர் தான் இவர் நின்று கொட்டம் போட்டுட்டு இருக்காரு. இன்ஷால்லா இவருடைய நிலைமை அல்லாஹ். நாம சொல்றது சல்மான் இந்த எல்லா நபர்களையும் விட மார்க்கத்துக்கு ஓரளவு போல்டான ஆள் நிற்கிறாரு. இன்னியும் அரபு நாடுகளுக்குள்ள குரான் அல்லாத வேறு சட்டங்களை உள்ள வரவிடாமல் பாதுகாப்பதில் அரணாக இருக்கிறார். அதனால ஓரளவு இவர் இருக்கலாம். மற்றபடி எல்லாம் ஜாயிது இங்க இருக்கக்கூடிய இந்த இவங்க எல்லாம் காமினில் இவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் ரொம்ப தூரத்துல சரியத்துல அவருடைய தனிப்பட்ட ஈமான் அல்ல, அவருடைய தனிப்பட்ட அமல்களை நம்ம சொல்லல. இஸ்லாமிய ஷரியத்தை நிலைநாட்டுகிற ஹாக்கிமாக அல்லது ஒரு ஹலீஃபாவாகவோ பொறுப்பேற்கிற ஒரு ஜனாதிபதியாக வர்றதுக்கான இடத்துல அவங்க இருக்கிறாங்களான்னா இவங்கள ஒரு இது இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு போராட போகிற போர்க்களத்துக்கு போகிற இந்த முஸ்லிம் அணியினர்களில் ஈமான் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், ஈமானை விட்டவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த அடையாளம் புரிஞ்சாதான் அடுத்து 10 நடைபெற போகிற அடையாளங்கள் புரியும். இன்ஷா அல்லாஹ் அவைகளை தெரிந்து நாம் ஈமானை சரிபடுத்துவோம். அதுக்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தந்து பெறல் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.